இலை இலை மக்கா நான் தான் அவங்க நெல்லை வெளிவாசன் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம ஜூலி ஏமா ஜல்லிக்கட்டு ஜூலிமா உனக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஒரு முக்கியமான பதிவு இருக்குது. ஜூலி நம்ம தளபதியை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஏமா ஜூலிமா என்ன தளபதி அரசியலுக்குள்ளே வந்த உடனே தேவையில்லாமல் என்ட்ரியான நீங்கள் யாரையும் ஜல்லிக்கட்டில் ஃபேமஸ் ஆகி பிக் பாஸ்லாம் போய் வந்துட்டு ரைட்டு. தளபதி என்ன செஞ்ச எலெக்ஷன் நிற்கும்னு சொன்னேன். அண்ணே விஜயண்ணே வந்துட்டேனே, நீ எந்த ஏரியாவில் எந்த தொகுதியில் நிற்கனே அந்த தொகுதியில் நானும் நிற்போம்னே, நான் இன்னும் ஜெயிச்சு காட்டோம்னே, நீ ஒரு இடம் கூட வர முடியாதுன்னு நீ தேவையில்லாமல் நிற்காதானே அப்படி இப்படின்னம்மா. ஆனால் இப்போ தளபதி போகிற 100 தாண்டி தலைவன் போய் எத்தனை எம்எல்ஏ ஆகிட்டாங்க, எத்தனை பேர் ஆகிட்டாங்க. தளபதி முதலமைச்சராக வேற ஆக போகிறாரு. சரி ஆகிட்டாரு, ஆக போகிறாரு. நான் பதவி ஏற்படுத்த தானே எடுக்கணும். ஆகிட்டாரு. நீ எல்லாரும் என்ன சொல்கிற? தளபதி விஜயனே நம்ம தானே உனக்கு ஆபத்தே இருக்குது, நம்ம தான் உனக்கு பெரிய சிறையே இருக்குது அப்படின்லாம் சொல்லுத. ஏம்மா நீ என்னம்மா அவர் சாதாரண ஆள் நினைச்சியா? ஏம்மா அவர் முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி அவரை தொட கூட முடியாது, அவரை பார்க்க கூட முடியாது. அவரை பெரிய ஒரு பவரில் இருக்க மனுஷன், உச்ச பட்சத்தில் உச்ச நடிகராக இருக்க மனுஷன் இருந்தார். இப்போ உச்ச தலைவர் ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். நீ இந்த நேரத்தில் பாட்டு தளபதி விஜயனை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப குறை சொல்லிதியா? அதில் வர ஆபத்து அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரை ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லிமா. நான் என்ன சொல்லுது, நீ ஒரு வயசு வந்த பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அதுவும் நம்ம டிவிக்கே தொண்டர்கள் நண்பர்கள்லாம் அதாவது பாசம்னா உசுரை கூட கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல களத்தா நிற்பாங்க. அதனால் நீ வார்த்தைலாம் பார்த்து விடுமா, தளபதியை பார்த்துருக்க சொல்லு. நம்ம தான் பிரச்சனை இருக்குது, ஆபத்து அந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா. ஒரு அண்ணனா சொல்லுதான், ஏதாவது தவறாக மன்னிச்சுக்கோ. நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படி மறக்காமல் நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.